அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை. வேட்டையின் படத்தில் நடித்து முடித்துள்ள ரஜினிகாந்த் அண்மையில் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் உற்சாகத்துடன் பங்கேற்ற காட்சிகள் இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டன. தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இந்த சூழலில் லேசான நெஞ்சுவலி மற்றும் அடிவயிற்றில் வீக்கம் காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ரஜினிகாந்த் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. வழக்கமான பரிசோதனை என குடும்பத்தார் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரஜினிக்கு இசிஜி, எக்கோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. அதில் இரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட பின்னர் அதற்கு தேவையான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் ரஜினிகாந்த் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார். இந்த சூழலில் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவர் அட்மிட் ஆனார்னு உடனடியாக கேட்டோம், ராத்திரியும் கேட்டோம், காலையிலையும் கேட்டோம், இங்கே வரும்போதும் கேட்டோம். அவங்க இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோட வரணுங்கிறதுக்காக தான் நைட்டு வர வச்சோம். பீரியாடிக்கலி செக்அப் நடக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து தானும் வேண்டிக் கொள்வதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற விரும்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாமக தலைவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் ரஜினிகாந்த் குணமடைய வாழ்த்தியுள்ளனர். சமயமணிவண்ணன், ரஜினிகாந்தின் உடல்நிலை தற்போது எப்படி உள்ளது? அவர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார்? மருத்துவமனை வட்டாரங்கள் என்ன சொல்கிறது? உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரஜினிகாந்திற்கு இதயத்திலிருந்து செல்லும் முக்கிய இரத்த நாளத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த பாதிப்பானது தற்போது அறுவை சிகிச்சை இன்றி எண்டோவாஸ்குலர் முறையில் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளதாகவும் அடுத்த 2 தினங்களில் அவர் வீடு திரும்பார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர் இடம் உளுந்தூர்பேட்டை.